ஒரு அல்லாவுடைய வலிமார்களுடைய மகாம் எப்படி பாம்பின் கால் பாம்பு அறியுங்கிற மாதிரி வலிமார்கள் தான் அறிவார்கள். இன்னமா யாரிஃபு ஸல் ஃபதுலி மினன் நாஸி ஸவுஹு, ஃபதுல் உடையவர்கள் தான் அறிவார்கள், சிறப்புடையவர்களை சிறப்பானவர்கள் தான் அறிவார்கள். ஒரு காலமும் தரம் கெட்டவர்கள் அவர்களை அறியவே மாட்டார்கள். ஒரு இளைஞர் கிட்ட அவங்கள்ட்ட கபர்ல வந்து கேக்குறாங்க, என்ன தமாஷா நடக்குது மோலா? கபர்ல வந்து கேக்குறாங்க, மன் ரப்புக்குமான். அப்ப சர்க்கார் சொன்னாங்களா, இப்ப நான் ரப்பி அல்லான்னு சொல்லிடுறேன், நீங்க இப்ப திரும்ப அல்லாட்ட போவீங்கல்ல, போன இடத்துல அல்லாஹ் அவன் ஏன் அடிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்க யாரு பேச்ச கேட்பீங்க? நான் அல்லாஹ்வை ஏறப்போன்னு சொல்லிடுறேன், நீங்க போய் அல்லாட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த அடிமை யாரு கிடையாது, ஏன் அடிமை கிடையாதுன்னு சொல்லிட்டா யாரு பேச்ச கேட்பீங்க அப்படி. அப்ப இவங்க சொன்னாங்க, அல்லாஹ் பேச்சதான் கேட்பேன். அப்ப இப்ப மட்டும் என்கிட்ட கேக்குறீங்க, இப்பயும் போய் அவன்கிட்ட கேளுங்க, இந்த அடிமை யாருன்னு, இந்த அடிமை யாருன்னு யார்கிட்ட கேளுங்க. இப்ப அல்லாட்டின்னு ஒரு அசரீரி சத்தம் வச்சா அவர் ஏன் அடிமை தான், நீங்க கிளம்பி போங்க. என்ன இவைகள் எல்லாம் எதை கொண்டு கிடைக்கும் அன்பர்களே? தௌஜப ஹக்க கொண்டுதான். சிருஷ்டிகள் என்ன கிடையாது, சுயமாக லாப நஷ்டங்களை கொடுப்பவை இல்லை என்ற அந்த ஈமான் எப்போ வருதோ அப்போதுதான் இந்த நிலை. இல்லைன்னா மலாய்க்குமார்களை பார்த்து முன்கர் நெக்கியிருந்தாலே என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவருடைய தோற்றங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கும். அவருடைய தோற்றங்களை பார்த்தாலே என்னவா இருக்கும்? அருவருப்பா இருக்கும். அவ்வளவு மோசமான தோற்றங்கள்ல வருவாங்க. அப்படிப்பட்ட மலாய்க்குமார்களை பார்த்து இந்த மகான்கள் இவ்வளவு பேசுகிறார்கள் என்றால் காரணம் அவங்க கல்புகள்ல அல்லாஹ்வை தவிர யாரையுமே நாஃபியதாரா பாக்குறது, அல்லாஹ்வை தவிர ஜாத்தி உஜூத் உடையவர்களாக யாரையும் பார்க்கறது கிடையாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் சிஃபாத்தே காமிலா உடையவர்களாக பார்ப்பதே கிடையாது. இதுதாக்கில் அந்த நாதாக்கள் அவுலியா அல்லாக்கள் வாழ்வதின் காரணத்தினால் அவர்களுடைய துன்யா ஆகிரத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி